சேலம் மாவட்டத்தில் உள்ள திருமணி முத்தாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் நுரை பொங்கி காட்சி அளிப்பதால் விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கிக்கலாம். தமிழ்ச்செல்வன் வணக்கம். இதற்கு என்ன காரணமாக சொல்லப்படுகிறது தமிழ்ச்செல்வன்? சேலம் மாநகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 10 நாட்களாகவே மாலை மற்றும் இரவு நேரங்களில் கனமழை பெய்து வருகிறது. சேலம் மாவட்டத்தில் கனமழை மக்களுக்கு ஒரு புறம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் மற்றொரு புறம் திருமணி முத்தாறு விவசாயிகளை வேதனையடைய செய்துள்ளது. இந்த நிலையில் கனமழையை பயன்படுத்தி கொண்ட சமூக விரோதிகள் திருமணி முத்தாற்றில் சுத்திகரிக்கப்படாத சாய கழிவு நீர்களை திறந்து விட்டு உள்ளதால் சாய நுரைகள் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மேலும் ஆங்காங்கே சாய நுரைகள் மழை போல் குவிந்து காட்சியளிக்கிறது. குறிப்பாக சேலம் மாநகர பகுதிகளில் அனுமதியின்றி இயக்கப்படும் சாயப்பட்டறைகள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதில் திருமணி முத்தாறு பகுதியில் சாய கழிவு நீர்களை அனுமதி இல்லாமல் திறந்து விடுவதால் தற்பொழுது திருமணி முத்தாறு சாய கழிவு ஆறாகவே மாறி உள்ளதுன்னு சொல்லலாம். எப்பொழுது மழை பெய்தாலும் ரசாயன கழிவுகளால் திருமணி முத்தாற்றில் அதிக அளவில் நுரை பொங்கி செல்வது வாடிக்கையாக உள்ளது. மேலும் இந்த நுரைகள் காற்றில் பறந்து குடியிருப்பு பகுதிகளில் விழுவதால் மக்கள் அதிக அளவில் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதாக வேதனை தெரிவிக்கிறார்கள். மேலும் திருமணி முத்தாற்றில் கலக்கும் சாய கழிவுகளால் திருமணி முத்தாறு சுற்றியுள்ள கிராமங்களில் நிலத்தடி நீர் மற்றும் ரசாயன தன்மை கலந்து மக்கள் அதனால் மிகுந்த அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே மாசு கட்டுப்பாட்டு வாரியம் விரைந்த நடவடிக்கை எடுத்து சாய கழிவுகள் கொட்டும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள். இருப்பினுமே தற்பொழுது இந்த மழை காலங்களில் அதிக அளவில் திருமணி முத்தாறில் நுரை பொங்கி செல்வது வாடிக்கையாக இருக்கிறது. இந்த மழையை பயன்படுத்தி கொண்டு திருமணி முத்தாற்றில் அனுமதி பெறாமல் இருக்கும் சாய பட்டறைகள் இருக்கும் சாய கழிவு நீர்களை திறந்து விடுவதால் இந்த பிரச்சனைகள் ஏற்படுவதாக மக்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டி வருகிறார்கள். முழு விவரங்களுக்கும் நன்றி தமிழ்ச்செல்வன். ட்ரெண்ட உங்க ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. யூடியூப்ல 1 கோடி சப்ஸ்கிரைபர்கள் கொண்ட உங்கள் தந்தி டிவியோட இணைந்திருங்க.